Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என் பசங்களுக்கெல்லாம் நான் கலக்கி வச்சிட்டேன். கலக்கி வச்சு நானும் கலந்து வச்சுட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமாக என் பசங்களுக்கும் தெரியும், சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனாலும் இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்து நான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு இதுக்கு டிசிஷனுக்கு போயிட்டேன். லக்ஷ்மி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சாந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கம்மா, நாளைக்கு உயிரோடு இருந்தால் வரேன்னு சொன்னியாமே அம்மா. அப்படி சொன்னேனாம்மா, தெரியலம்மா, வார்த்தை என்ன வந்து எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு. நீ ஒழுங்காக ஷூட்டிங் வா. இல்லைம்மா நான் வரமாட்டேன், எனக்கு இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழி தெரியலம்மான்னு ஓனால ஆரம்பித்தாம்மா. போன உடனே பலார்னு ஒரு அறை வச்சாங்க. என்ன முடிவெடுத்தேன்? நீ உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், சாகிறதுக்கு இல்லை. அம்மா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் என்னோட மனசில் இருக்குது. எனக்கே என் வீட்டுக்காரர் இருக்கும்போது எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி எதுக்கு இவங்க கூட இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா சும்மா இருக்குமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லி ஒரு அலையன்ஸும் பேசினாங்க. எனக்கு வாழ்க்கை அவரோட தான், அந்த மனுஷனோட தான் எனக்கு வாழ்க்கை. கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் சாந்தி வில்லியம்ஸ்ன்ற பேரோட தான்மா நான் போகணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன எந்த சந்தோஷமும் அவரால் எனக்கு கொடுக்க முடியல. என்னோடய வாழ்க்கையில் அவர்கிட்ட நான் என்னைக்கு நான் வாக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் நான் துன்பப்பட்டு தான் வாழ்ந்தேன். 25வது வருஷம் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. February 26 எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. February 20 அவர் இறந்துட்டார். 2005. நான் ரொம்ப துக்கத்துடைய இதில் நான் பீக்கில் இருந்தேன். அந்த டைமு எனக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது சித்து தான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொன்னதில்லை. என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப யோசிக்கிறது, ஒன்று என் ஹஸ்பண்ட், 2வது என் இறந்து போன பையன், 3வது சித்து. லக்ஷ்மி மேமோட உங்களுக்கு அந்த பாண்ட், அவங்க உங்களை ஒரு மகளா தானே பார்ப்பாங்க, ரொம்ப உரிமையா. லக்ஷ்மி அம்மா எனக்கு ஜோடி படம் பண்ணும்போது முடிகிற தருணத்தில் இருந்தோம். வீட்டில் ரொம்ப கஷ்டம். எனக்கு வீட்டில் செலவுக்கு கூட காசு இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு காலில் கேங்க்ரின் அவர் ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பசங்களோட உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வாழணுன்ற ஒரு முடிவுக்கு நான் துணிஞ்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு. இந்த 4 பிள்ளைகளையும் நம்மளால் காப்பாற்ற முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, வருமானம் பத்தலை. என்ன நம்ம சினிமாவில் நடித்தாலும் அப்பெல்லாம் என்ன கிடைக்கும்? இப்போதான் லட்சம் கோடி. அப்பெல்லாம் 1000 கூட கிடையாதும்மா, 1000 கூட கிடையாது. ஒரு சீரியல் ஒரு படம் ஒர்க் பண்ணோன்னா, ஒரு நாள் வேலை செஞ்சோன்னா என்ன ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதான் சம்பளம். 10 நாள் வேலை செஞ்சோன்னா கிடைக்கும். அது 2 நாள் 3 நாள் 5 நாள் அவ்வளோதான். அதை வச்சுட்டு நான் என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னா, இல்லை என் பிள்ளைகளை படிக்க வைப்பேனா, இல்லை நான் வீட்டுக்கு வாடகை கொடுப்பேனா, இல்லை நான் ப்ரொவிஷன் வாங்குவேனா, என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன கடவுள் கொண்டு வந்து வச்சுட்டார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சுற்றி நிறைய கடன் வேற. அப்போ இந்த கடனை கொடுக்கறது எப்படி? கடன்காரங்க வாசல்ல நிற்கும் போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இவ்வளவும் இந்த தலைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷன் போயிட்டேன் நான். அந்த டைம் மறுநாள் எனக்கு ஷூட்டிங், மறுநாள் ஷூட்டிங், ஜோடி ஷூட்டிங். ஆனால் அதுக்கு நான் போய் ஆகணும். ஆனால் நான் போக முடியாது, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் பசங்களுக்கெல்லாம் நான் கலக்கி வச்சிட்டேன். கலக்கி வச்சு நானும் கலந்து வச்சுட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமாக என் பசங்களுக்கும் தெரியும், சொல்லிட்டு தான் பண்ணேன். என் கை குழந்தை அவனுக்கு மட்டும்தான் தெரியாது, 3 வயசு பையன், அவனுக்கு மட்டும் தெரியாது. ஆனாலும் இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்து நான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு இதுக்கு டிசிஷனுக்கு போயிட்டேன். கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க, மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. இல்லை சார், நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் வரேன், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சுட்டேன். அவர் போய் நேராக லக்ஷ்மி அம்மாட்ட சொன்னோன்னா லக்ஷ்மி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சாந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுற நீ அப்படின்னா, ஒழுங்காக நாளைக்கு காலைல ஷூட்டிங் சேர். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னேன்.
இல்ல நீ ஏதோ பிரச்சனையில இருக்க. மேனேஜர் கிட்ட என்ன வார்த்தை சொன்னேன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாதும்மா. என்ன நாளைக்கு உயிரோட இருந்தா வரேன்னு சொன்னியாமே என்ன அப்படி சொன்னேனாம்மா? தெரியலம்மா, வார்த்தை என்ன வந்து எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு. நீ ஒழுங்கா ஷூட்டிங் வா. இல்லம்மா நான் வரமாட்டேன், எனக்கு இதுக்கு மேல வாழ்றதுக்கு வழி தெரியலம்மான்னு ஓனால ஆரம்பிச்சேன் அம்மாட்ட. அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன்ல நிறைய என்ன மைண்டு மாத்தி எல்லாம் இது பண்ணி இந்த 4 உட்காந்துட்டு இருக்கு. இந்த 4 நண்டு சிண்டும் உட்காந்து என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க. எப்ப அம்மா கொடுப்பாங்க, எப்ப குடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 4ஐயும் பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணியும் வருது. நான் இதையெல்லாம் யோசிக்கிறேன். அவங்க சொல்லும்போது என்னோட இதுக்காக என் 4 பசங்களை நான் கொல்லணுமா அப்படின்னு எனக்கு அங்க ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். கரெக்ட் டைம்ல ஒரு கால் வந்து எல்லா விஷயத்தையும் என் முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நின்னுச்சு. சரிம்மா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கீழே கொட்டிட்டு பசங்களுக்கெல்லாம் போய் கீழே போயிட்டு கொஞ்சம் அரிசி இருந்ததை போட்டு கஞ்சி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவருக்கும் ஒரு கிளாஸை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மறுநாள் காலையில ஏஞ்சி போயிட்டேன். போன உடனே பலார்னு ஒரு அறை வச்சாங்க. என்ன முடிவெடுத்தேன், நீ உலகத்துல வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், சாகிறதுக்கு இல்லை. அம்மா சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் என்னோட மனசுல இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் என் மனசுல இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளையும் அறியாம நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு போவோம். என்ன அப்படி போகும்போது அந்த வார்த்தைகள் என் முன்னாடி வந்து நிக்குது. அவங்க மறைஞ்சிட்டாங்க, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகளும் அவங்களோட முகமும் என்னை விட்டு மறையவே இல்லை. இன்னை வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு அது என்னைக்குமே என்னோட மனசுல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அம்மாவால தான். இல்லைன்னா நான் மண்ணோட மண்ணா போயிருப்பேன், என் பிள்ளைகளும் மண்ணோட மண்ணா போயிருக்கோம், யாருமே இருந்திருக்க மாட்டோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா எனக்கு காசு இல்லைன்னாம்மா நான் கேட்கவே மாட்டேன் அம்மாட்ட. நான் கேட்டதே கிடையாது. திடீர்னு கால் பண்ணுவாங்க. 2 பேர் என்னோட லைஃப்ல. நான் ரொம்ப உடல்நல முடியாத நேரத்துல அம்மா கால் பண்ணுவாங்க. அப்போ காசு இல்லையா கையில, என்ன பண்ற நீ, உடம்பு முடியலையா, டாக்டர்கிட்ட போல, இப்படிதான் கேட்பாங்க. டாக்டர்கிட்ட போனியா சாந்தி அப்படின்னுவாங்க. இல்லம்மா போல. ஏன் போல, காசு இல்லையா. உடனே யாரையாவது பிடிச்சி எங்கேயாவது யாரையாவது பிடிச்சி 5000 ரூபாய் பைசா கொடுத்துருவாங்க. அப்ப அந்த 5000 ரூபாய் 50,000க்கு சமானம். அந்த டைம்ல அந்த 5000 ரூபாய் எனக்கு 50,000 ரூபாய்க்கு சமானம். அந்த காசு கொடுத்த உடனே அம்மா ஏம்மா இந்த காசு கொடுத்து விட்டீங்க, அந்த காசெல்லாம் வேண்டாமா பாத்துக்கலாமா. இல்ல நீ என் பொண்ணு தானே, உனக்கு செய்யாம நான் பாரு, நான் சாகும்போது என் காதுல போட்டிருக்க வைர கம்மலை உனக்கு தான் தருவேன் அப்படின்வாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க அந்த உண்மையாவே ஒரு அம்மா தான். ஆமா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு என்ன தேர்தல் படுத்தின விஷயத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு கடவுள்மா. அதுக்கு அடுத்தது எனக்கு கேஆர் வத்சலா. அவங்க என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் என் கூட நின்று இன்னைய வரைக்கும் என் கூட நிக்கிறது கேஆர் வத்சலா தான். அவங்களோட இன்னொரு பார்ட் மத்தவங்க பேசுறத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். பட் ஷீஸ் அ காட். என்னை பொறுத்த வரைக்கும் அம்பா மாதிரி தான் அவளை நான் பாக்குறேன். ஒரு அம்பாள் நம்ம முன்னாடி நம்மளோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது எப்படி பார்ப்போம், நம்ம கடவுள் தானே பார்ப்போம். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கையில கடவுள் தான், அம்பாளுங்க, 2 அம்பாளுங்க. சரியான டைம்ல இப்ப நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், பர்சனலாவுமே நிறைய கஷ்டங்கள் பாக்குறப்ப யாராவது நம்ம சொல்றத கேட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே ஏக்கமா இருக்கும் இல்லையா. நம்ம மனசு விட்டு யார்கிட்ட பேச முடியும், அதுதான் லட்சுமி அம்மா பண்ண அந்த ஒரு காலா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா, வயசும் ரொம்ப சின்ன வயசு அப்படின்றப்ப யார்கிட்ட நம்ம போய் இந்த பிரச்சனையை சொல்றது, நம்ம சொல்றதை யார் கேட்பாங்க, அது கேட்டாலே அது முடிஞ்சிருப்போம், யார்ட்டையாவது நம்ம கொட்டிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஏக்கமா இருந்திருக்கும்ல. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நான் அம்மாட்ட தான் பேசியிருக்கேன். என்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே அம்மா கிட்ட தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனாலதான்
எனக்கு அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் என்னை பெத்த தாய் மாதிரி எனக்கு அப்பப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ கவலைப்படாத, நீ தப்பான முடிவுக்கு போகக்கூடாது, நீ நல்லா வருவே, நீ நல்லா வருவே, நீ பெரிய ஆளா வருவே அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைகள் என்னால் என்னைக்குமே மறக்க முடியாது. என்னுடைய கஷ்டங்களுக்கு உதவுனதையும் என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அம்மா. எனக்கே என் வீட்டுக்காரர் இருக்கும்போதே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, எதுக்கு இவன் கூட இருந்து கஷ்டப்படுற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா சும்மா இருங்கம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லி ஒரு அலையன்ஸும் பேசினாங்க எனக்கு. நான் சொன்னேன், என்னம்மா இப்படியெல்லாம் நீங்க போறீங்க, அம்மா இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, வாழ்க்கை அவரோட தான், அந்த மனுஷனோட தான் எனக்கு வாழ்க்கை. கடைசி வரைக்கும் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் சாந்தி வில்லியம்ஸ்ன்ற பேரோட தான்மா நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள நான் நிறைய சொன்னது கிடையாது. ஆனா அம்மா என்னோட கஷ்டங்களை பார்த்து இவ கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சு எனக்கு அந்த உதவி பண்ணணும்னு நினைச்சாங்க என்ன. ஆனா அது எனக்கு வேண்டாமா அப்படின்னா, நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட அவங்க அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னு தானே அர்த்தம். மேபி நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவேனோ அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் அக்செப்ட் பண்ணாதப்ப அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை. அப்ப அவங்க எந்த எந்த லெவல்ல அம்மா என்ன வச்சிருந்தாங்கன்றது தான் அந்த இடத்துல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையாம்மா. நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சுட்டி காட்டி வேற யாராவதுன்னா, அப்படியா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது, நான் இதுல போலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நீ அதை பண்ணல, கஷ்டப்பட்டாலும் இவனோட தான் உன் வாழ்க்கை, நீ முடிவு பண்ண பாரு, நீ அங்கதாண்டி நிக்கிற அப்படின்னா. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல. ஓகே, அதாவது அந்த அளவுக்கு உரிமை, பாசம் எல்லாமே ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களை மகளாவே தத்தெடுத்து இப்ப வரைக்கும் அந்த பிளெஸிங்ஸ் உங்களை சுத்தி தான் இருக்கு. பிளெஸிங் எப்பவுமே எனக்கு அம்மா பிளெஸிங் இருக்கு. ஓகே, அதாவது ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் அப்படின்றப்ப அந்த டைம்ல நீங்க ஆசையா ஒரு கெரியர் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கெரியர் வேண்டாம் இதுக்கப்புறம் அப்படின்றப்ப உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க சினிமா விட்டாலும் சினிமா உங்களை விட்டுருக்காது, உங்களை தேடி வாய்ப்புகள் வந்துகிட்டே நிறைய வந்தது ஆஃப்டர் மேரேஜ் நிறைய வந்தது. ஆனா வில்லியம்ஸ் எனக்கு அதை அக்செப்ட் பண்ண வேணான்ட்டாரு. வேண்டாம், குடும்பம் ஃபேமிலின்னு அமைஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும், அதனால அது தேவையில்லை. என்ன உனக்கு என்ன நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதானே, பிள்ளைங்க இருக்காங்களா, சந்தோஷமா வாழ்க்கையை தள்ளி போயிடலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு தவறாதான் எல்லாமே நடந்தது. அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே என்னோட லைஃப்ல நடக்கல. அதுக்கு அந்த பக்கம் தான் எல்லா விஷயங்களுமே இருந்தது தவிர அதுக்கு புறம்பான விஷயங்கள் தான் இருந்தது. அவர் சொன்ன எந்த சந்தோஷமும் அவரால் எனக்கு கொடுக்க முடியல. என்னோட வாழ்க்கையில அவர்கிட்ட என்னைக்கு நான் வாக்கப்பட்டேனோ அன்னையில இருந்து அவர் இறக்குற வரைக்கும் நான் துன்பப்பட்டு தான் வாழ்ந்தேன். அடி உத என்னென்ன வார்த்தைகள் கேட்கணுமோ எல்லாமே கேட்டு லைஃப்ல நிறைய நான் கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு சில நேரம் அவரோட பாசம்னு சொன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அவுட்டோர் எல்லாம் போனாருன்னா அங்க காசு அப்போ அதிகமா சம்பளம் வாங்குற கேமராமேன் யாருன்னா வில்லியம்ஸ் மட்டும்தான். 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு வருவாரு. என்ன பண்ணுவாரு, நகை கடைக்கு போவாரு, பெரிய பெரிய ஹாரம் வாங்குவாரு, பெரிய பெரிய பேங்கிள் வாங்கிட்டு வருவாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் செய்வாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனாலும் ஒரு சில நேரம் அவர் பண்றத பார்த்தா ஐயோ இவர் கூட எப்படி நம்ம வாழ்றதுன்னு யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுருவாரு. எதுக்கெடுத்தாலும் அடிப்பாரு. அடிதான் முதல்ல பேசும் அவருக்கு. அந்த மாதிரி லைஃப்ல அவரோட நான் நிறைய அடி வாங்கி சாவர வரைக்குமே அடி வாங்கினேன். சாவறதுக்கு 4 மாசம் முன்னாடி கூட என்னை போட்டு கழுத்தை பிடிச்சி இப்படி பிடிச்சார். என் சின்ன பையன் அப்படியே அவரை தூக்கி செவுத்துல இப்படி நிறுத்திட்டான். இனிமே அம்மா மேல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்பா, நான் அப்பாவா
நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆனா அம்மாவை நீங்க துன்புறுத்துனீங்கன்னா நான் இனிமே மரியாதை கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவரோட கோபம் அப்படி. ஆனா எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு 25 வருஷம் 80ல கல்யாணம் ஆச்சு. 2005ல அவர் இறக்குறாரு. அத்தனை வருஷம் 25 வருஷம் அவரோட நான் வந்து வாழ்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா போட்ட ஒரு கோடு, என்ன, இதை தாண்டி போகக்கூடாது, இதான் வாழ்க்கை. என்ன கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் தப்பே செய்யட்டும், என்ன அவர் தவறான பாதைக்கே கூட போட்டோம், ஆனா நீ வந்து அவனும் மனைவியா வாழணும், அவ்வளவுதான். அவன் சாவறானா நீ சாவறியா அதெல்லாம் இல்லை. இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நீ அவனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஆகணும். இதுதான் நம்ம குடும்பத்தோட பரம்பரையோட ரூல் இதான் அப்படின்ட்டார். ஆனா உங்களுக்கு அந்த ரூல்ல உடன்பாடு இருந்ததா? எனக்கு அதாவது நான் என்னோட லைஃப்ங்கிறது வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் ரொம்ப ஃப்ரீடமா வாழ்ந்தவன். என் வீட்டுல எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். டெய்லி ஈவினிங் ஆனா வருவாங்க, சர்வன்ஸ் வருவாங்க, ரூம் கிளீன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் பாட்டு போடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பரதம் கத்துக்கிட்டேன், இது கத்துக்கிட்டேன், எல்லாமே பாட்டு கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன், கராத்தே கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா வந்து என்னால வந்து இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னோட ஃப்ரீடமே போயிடுச்சு. அது எங்க அப்பா, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணணும். அப்ப அந்த 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 சூழ்நிலைக்கு அப்பா தள்ளப்பட்டார். நான் கல்யாணம் பண்ண வேண்டிய போச்சு. அந்த லைஃப் நான் வாழ்ந்துட்டு இந்த லைஃபுக்கு வரும்போது நான் ரொம்ப நரகமா ஃபீல் பண்ணேன். வெளியில 4 பேர் வந்து ஒன்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் எனக்கு. என் பெரிய பொண்ணு எனக்கு 7 மாசம் வயிற்றுல இருக்கும்போதே அவரை டிவோர்ஸ் பண்ண போயிட்டேனா. இவர் வேண்டாம், எங்க அப்பாவே சொன்னாரு, இவன் கூட உன் வாழ்க்கையே வேண்டாம், உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ண போயிட்டாங்க. நான் தான் இல்லை, வேணாம், பார்க்கலாம் அப்படின்னு 25 வருஷம் அவரோட நான் வந்து வாழ்ந்தேன். 25வது வருஷம் எங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருது. February 26ஆம் தேதி எங்க வெட்டிங் ஆனிவர்சரி. February 20ஆம் தேதி அவர் இறந்துட்டார். 2005 எனக்கு நியூஸ் வருது. நான் ஆசிரமத்துல இருக்கேன், பாண்டிச்சேரி ஆசிரமத்துல இருக்கேன். எனக்கு நியூஸ் சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அதுக்கு 4 நாள் முன்னாடி நான் ஹைதராபாத் போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு போட்டு பல வருஷம் நான் பேசுறது இல்லை. அவரோட நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் பேசுறது இல்லை. என் காலில் விழுந்தாரு, சாஷ்டாங்கமா உட்கார்ந்துருந்தவர், அப்படியே இப்படியே விழுந்தாரு. விழுந்து என்ன மன்னிச்சிரு, உன்னோட வாழ்க்கையவே நான் நாசம் பண்ணிட்டேன், பிள்ளைகளை கொடுத்தேன், நிம்மதி கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, இருந்த உன் வீட்டையும் நான் வந்து நாசம் பண்ணிட்டேன், உன் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம உன்னை வச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த கடைசி அவர் கேட்ட மன்னிப்பு இன்னைக்கும் என் மனசை விட்டு போல. நான் உடனே அப்படியே அவரை அப்படியே தூக்கி சொன்னேன், மனிதன் தவறு செய்யறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா தவறு செய்வாங்க, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன போய் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுன்ற மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இவர் மன்னிப்பு கேட்டார். அந்த இடத்துலயே நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அவர் அடிச்சதோ பிடிச்சதோ கஷ்டப்பட்டதோ எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இன்னைக்கும் அவருக்காக ஒரு சில நிமிஷம் நான் ப்ரே பண்ணுவேன், அவரோட ஆன்மா நல்லா இருக்கணும். அவர் சொன்னார், ஆனா அவர் என் கூட தான் இருக்காரு. அந்த ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையாமா, அவங்க சொல்ற வார்த்தைகள் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி. அவரு இன்னைக்கும் என் பக்கத்துலதான் இருக்காரு. இப்ப கூட இங்க எங்கேயாதான் இருப்பாரு. அதுதான் நான் யோசிப்பேன், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஏதாவது ரொம்ப கவலைப்பட்டு நான் எங்கேயாவது ரூம்ல படுத்திருந்தேன்னா என் பக்கத்துல சிகரெட் வாசனை வரும். சரி, அவர் வந்துட்டாரு. இந்த பக்கம் ஒரு சின்ன வேர்வை வாசனை வரும், என் பையனோட வாசனை. அப்போ இந்த 2 ஆத்மாக்களும் என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 பெரிய விஷயம் எனக்கு இன்னை வரைக்கும் நான் ரியலைஸ் ஆயிட்டு தான்மா இருக்கேன். அதுல என்னைக்குமே 2 பேருமே என்னை கூட்டு போகாம அவங்க போகமாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன பொண்ணாலுமே நான் போற வரைக்கும் அவங்க என் கூட தான் இருப்பாங்கன்றது உறுதி தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொஞ்சம் எனக்கு இதுல இருக்கேன். அதனால எனக்கு சில உணர்வுகள் வந்து எனக்கு தெரியும்.
என்ன அதனால எனக்கு அவங்கள உணர முடியுது. என் பையனும் 2020 தான் இருந்தான் பெரியவன். அவன் வந்தாலும் எனக்கு நல்ல உணர்வு தெரியும். இவர் வந்தாலும் எனக்கு நல்ல உணர்வு தெரியும். அவங்கள சுத்தி தான் என்னை இருப்பாங்க சுத்தி எப்பயும். எங்க போனாலும் கூடவே இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலுமே அதையெல்லாம் மறந்துட்டு என் கணவர் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கு. அந்த கடைசியில சொன்ன அந்த ஒரு மன்னிப்பு எல்லா விஷயத்தையும் அப்படியே ம் கடைசி நிமிஷம் கூட அவர் இறந்தப்ப கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. மெட்டியோலி டீம் ஃபுல்லா என் வீட்டில தான் இருந்தாங்க. காயு, காவேரி எல்லாருமே என் வீட்டில தான் இருந்தாங்க. முதல் நாள் வந்து அன்னைக்கு ஈவினிங் அவருக்கு நான் இது பண்ற வரைக்கும் எல்லாரும் என் கூட இருந்து கல்லறைக்கு வந்து அவரை நான் இடம் எடுத்து இடம் கிடைக்கல அவரை படுக்க வைக்க. எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு இவரை மனுஷனை எங்க நான் படுக்க வச்சாகணும்னு முடிவு எடுத்தேன். எல்லாரையும் கேட்குறேன், எங்களுக்கு தெரியாது கை விரிச்சிட்டாங்களே தவிர யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கல. நானே மனசை தேத்திக்கிட்டு எந்திரிச்சு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன் மந்தவெளியில். வின்னின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸோட ஃப்ரெண்டு. வில்லியம்ஸ் இறந்துட்டாரு, நியூஸ் வந்திருக்கா, எனக்கு கலரை ரெடி பண்ணி கொடுங்க, எங்கேயாவது அவரை படுக்க வச்சு ஆகணும் நான் இன்னைக்குள்ள அப்படின்ட்டு. டப்புன்னு அவர் போனார் சென்ட் மேரிஸ் கல்லறை ஃபாதரை பார்த்தாரு, 5000 ரூபா பணம் கொடுத்தாரு, டொனேஷனை கொடுத்தாரு. இமீடியட்டாக 5 மணிக்கு நான் பாடி எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் அவர் அழகாக அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்போ தான் நான் மூச்சே விடுறேன். என்னால் பண்ண முடிஞ்சதில்லை. வேற யாரானா தூக்கி போட்டுட்டு இருப்பாங்கம்மா. நான் ஆனதுனால அவரை வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணி இன்னைக்கும் அந்த கல்லறைக்கு யார் போனாலும் வில்லியம்ஸோட கல்லறை இருக்கு, பார்க்கலாம். என் பையனுக்கும் கல்லறை கட்டிட்டேன், அவனும் கல்லறை கட்டிட்டேன். அவனும் நல்ல ஒரு இதாக இருக்கணும்னு அவனுக்கும் நான் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச பெத்த தாயை அவனுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சேன். என் கணவராக தாலி கட்டின கணவருக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையும் நான் செஞ்சுட்டேன். இத்தனை வருஷத்துல இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் தாண்டி வரப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்ப வரைக்கும் நீங்க யோசிக்கிற விஷயம்னு இருக்கும்லமா? ஏதாவது கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது வந்து உங்களை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தானே அந்த ஒரு மேரேஜ்குள்ள கொண்டு போனாங்க. ஒரு 26 வயசு வித்தியாசம்ன்றப்ப அப்போ உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்குல்ல? இப்பயுமே அது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது எங்க ஃபேமிலியில எப்படின்னா, அப்பா என்ன சொல்றாரோ அதான் எங்களுக்கு தெய்வ வாக்கு. ஏன்னா எங்க அப்பா எங்களுக்கு கடவுள். அவருக்கு அப்போ எதனால அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. வெளியில பாக்குறவங்களுக்கு அவர் தப்பா தெரியவாரு எங்க அப்பா. ஆனா எங்க அப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி. எங்க வீட்டு மகாலட்சுமி எங்க அப்பா தான். அவர் அப்படியே வீட்டுல நடுவுல அப்படியே அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா அவரை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா எங்களை எல்லாம் அப்படிதான் ஒரு குறைவும் இல்லாம வளர்த்தினாரு. ஆனா அவர் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்றது இன்னைய வரைக்கும் எனக்கு நீங்க கேட்டிருக்கீங்களா? எனக்கு ரியலைஸ் பண்ண எதனால அவர் அந்த முடிவு கேட்டிருக்கேன். அவரை நான் கேட்டேன், எனக்கு தெரியலம்மான்றாரு. அவன் வந்து என்கிட்ட பேசும்போது அவன் மேல எனக்கு பாவம் தான் தோணி எனக்கு நான் பண்ண முடிஞ்சதே தவிர எனக்கு வேற என்ன தோணலம்மா அப்படின்றாரு. எனக்கு என்னன்னு தெரியல, காரணங்கள் இல்ல. ஆமா, எங்க அப்பா இறக்கும் போது வில்லியம்ஸோட கையை பிடி சொல்றாரு, கிளியை வளர்த்து உன் கையில கொடுத்துட்டேன், இதை நீ நாசம் பண்ணாம நீ பாத்துக்கோ அப்படிங்கிற வார்த்தை தான் எங்க அப்பா கடைசியில சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா என்ன அடிக்கிறத உதைக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு, பல துன்பங்கள் பட்டதை அவர் பார்த்தாரு. அதனால அவர் ரொம்ப மனவேதனையோட தான் எங்க அப்பா இறந்தார். புரியுதா? அதனால அதான் சொல்றேன், இவரு நல்ல மனிதர். அதையும் தாண்டி அவருக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து வேர்ஸ்டா இருந்தது. அதுதான் தவிர மற்றபடி அவரை குறை சொல்ல முடியல என்னால. அதாவதுமா நீங்க இடையில இந்த கடன், இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி அப்புறம் நீங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃபை செட்டில் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது ஒரு மாதிரி திருப்தியா இருந்திருக்கும். எஸ், நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் நம்ம லைஃப அப்படின்றது. இல்லம்மா, திருப்பி இன்னும் கொண்டு வர முடியல. இன்னும் கொண்டு வர முடியலையா? இன்னமும் என்னால கொண்டு வர முடியும். ஆனா இன்னுமே உங்களோட ஓட்டம் தொடர்ந்து போய்கிட்டே தான். என்னோட ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வாழ்க்கை நாள் பூரா வரும். ஏன்னா நான் பிறந்த நட்சத்திரம் அப்படி, என்னோட ஜாதகம் அப்படி. நான் வந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இதான் என்னோட வாழ்க்கை. புரியுதா? என்ன நம்ம லைஃப்ல என்ன 4 பசங்களை பெற்றோம், அதுல ஒருத்தனை இழந்துட்டோம். அந்த துக்கம் என்னால மறக்கவே முடியல. இன்னை வரைக்கும் என்னால அது மறக்க முடியல.
இன்னொன்று வந்து மற்ற 3 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. எல்லாம் அவங்க பெரிய ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அதில் ஒரு பாப்பா இருக்கா, 3 பேர குழந்தைங்க இருக்காங்க. எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் இதை எல்லாம் தாண்டி ஒரு ஒரு துக்கம் இருக்குது. அது என்னன்னு என்னால் சொல்ல முடியல. இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாமே என் கூட சரியா இருக்கு. நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆமா, விஷயம் எல்லாமே பாதிப்பா இருக்கு. சந்தோஷமான விஷயம் என் கூட இருக்காங்க. பசங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா இதை எல்லாம் தாண்டி நான் எதையோ ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிறது. அது எந்த விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து தனிமை. எல்லாரும் இருந்தாலுமே நம்ம வந்து தனியா இருக்கோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. நம்ம தனியா இருக்கோம். அது ரொம்ப கொடுமையான ஒரு ஆமா, விஷயம். அது வந்து ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா தனிமை. அது ஆப்வியஸ்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுறோம். அது யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம பெத்த பிள்ளைகளை குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஹேவ் தே ஓன் சாய்ஸஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அவங்கள போயிட்டு இல்ல எனக்கா என் கூடவே இருங்க, என்னை வந்து இது பண்ணுங்க, என்ன பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா வந்து ஏதோ என் மனசுல நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இப்ப ஏதாவது வீட்டுல இருக்கும்போது நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஷூட்டிங் போயிட்டேன்னா என்னை சுத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் வந்து ஒருத்தி என்ன நோண்டுவா, அம்மா அம்மா ஸ்நாக்ஸ் அப்படின்வா. ஒருத்தி வந்து அம்மா சாப்பிடலாமா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பா. இதுக்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த சித்து. நான் ரொம்ப துக்கத்துடைய இதுல நான் பீக்ல இருந்தேன். இந்த ஃபீலிங் வந்து எனக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப பீக்ல இருந்தேன் நான். அந்த டைம் எனக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது சித்து தான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொன்னதில்லை. என்னை வந்து என்கரேஜ் பண்ணி எனக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும், மம்மி நீங்க ஜாலியா இருக்கணும், மம்மி நீங்க ஹாப்பியா இருக்கணும், மம்மி நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மம்மி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த பிள்ளை எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போதும் அது என்னால மறக்க முடியாத ஒரு விஷயமா என்னோட லைஃப்ல இருந்தது. சில பேர் சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நம்ம அது வந்து எனக்கு அது என்னன்னு நானும் பல வாட்டி யோசிச்சு பார்த்தேன். நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன்னு நான் யோசிக்கிறேன். நான் ஏன் தனிமையா இருக்கேன்னு நான் யோசிக்கிறேன். என் கூட எல்லாரும் இருக்காங்க, என் கூட எல்லாம் நான் யோசிக்கிறேன். ஆனா வந்து என்னால அந்த தாட் என் மைண்ட்ல வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அவங்க சித்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய அந்த ஆரம்பிச்சு. இடத்துக்கு போனா மட்டும் எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கும். அவ கூட இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கும். அவ வந்து எனக்கு கேட்பா, என்ன ஸ்டார் பிரியாணி சாப்பிட்றீங்களா, தலப்பாக்கட்டி வாங்கலாமா, இல்ல கேஎஃப்சி சாப்பிட்றீங்களா மம்மி, இப்படிதான் கேட்பா. தலப்பாக்கட்டி அப்படின்வா. அப்போ அந்த ஒரு விஷயம் என் கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கா. அவளோட பர்சனல் விஷயமே என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணா. அவ எப்படி வந்தது, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தா, எப்படி போலீஸ் இதுக்கு போனது, எல்லா விஷயத்தையுமே அவ சொல்லியிருக்கா. என்ன அவ லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடு, சின்ன வீடு, அதுல எப்படி வாழ்ந்தோம். கட்டிலுக்கு அடியில போய் தூங்குவேன் மம்மி, அப்பாவும் அம்மாவும் கட்டில் மேல படுத்துப்பாங்க, அண்ணாவும் அக்காவும் அப்படி படுத்துப்பேனா, கட்டிலுக்கு அடியில போய் தூங்குவேன் அப்படின்னா. நான் நிஜமாவே அழுதேன். அவ சொன்ன கதைகளெல்லாம் கேட்டு நான் அழுதேன். என்னை விட ஒரு பெரிய கதை அங்க இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். நான்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அதுலேருந்து எனக்கு அவ மேல ரொம்ப மரியாதையும் மதிப்பும் இன்னும் ஜாஸ்தியாச்சு தவிர கம்மியால. நம்மளுக்காக ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆமா, இன்னைக்கும் அவளை பத்தி நான் யோசிக்காத நேரமே கிடையாது. சித்துவை பத்தி நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். எங்க போனாலும் எனக்கு அவளோட மெமரி, அவளோட இது எல்லாமே எனக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும்.
என்னோட லைஃப்ல வந்து நான் ரொம்ப யோசிக்கிறது ஒண்ணு என் ஹஸ்பண்ட், 2வது என் இறந்து போன பையன், 3வது சித்து. இந்த 3 பேர் எப்பவுமே இந்த மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்க இப்ப தனிமை அத பத்தி பேசுனீங்களாமா? தனிமை போக்குறதுக்காக இப்ப சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகளா இருக்கலாம், நம்மள பத்தி ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க, நமக்காக அக்கறை எடுத்துக்கிறாங்கன்ற விஷயம் இருக்கலாம். அத தாண்டி இதெல்லாம் பண்ணா எனக்கு அதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்களே, உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிற விஷயங்கள்? இல்ல, எனக்கு அந்த மாதிரி யோசனையே வரல. இப்ப நான் சாமி கிட்ட போயிட்டேன் ஃபுல்லா. உங்களுக்காக இந்த விஷயங்கள் நீங்க பண்ணிக்கணும்னு ஆசை? எனக்காக எதையும் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையுமே இல்லப்பா. ஏன்னா நான் நல்லா கோடீஸ்வரியா வாழ்ந்துட்டேன், பிச்சைக்காரியா வாழ்ந்துட்டேன். எனக்கு என்னோட பிரச்சனைகள் வரும்போது நான் ரொம்ப அப்படியே நான் அடிமட்டத்துக்கு போவேன் தனிமைக்கு. அந்த அடிமட்டத்துக்கு போகும்போது என்னை கூப்பிடுற ஒரு ஆளுக்கு யார் வச்சலாம். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியலம்மா. என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏதோ இது கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு டெலிபதி. டெலிபதி, கரெக்ட். எனக்கும் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கோ, கடவுள் அமைச்சிருக்காரோன்னு எனக்கு தெரியல. நேத்திக்கு நான் ரொம்ப ஏதோ யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கரெக்டா வச்சலா ஃபோன் பண்றான். என்னம்மா அப்படின்னா, இல்லை ஏதாவது கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன், பேரனை கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட், யூஎஸ்ல இருக்காங்க, விட்டுட்டு கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன், என்னமோ தெரியல ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன் அப்படின்னாப்புல. அப்பதான் நான் யோசிக்கிறேன், நான் ஏதோ ஒன்று யோசிக்க போய் கரெக்டா லிங்க் அவ மூலியமா எனக்கு வருது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ப்பா, நிறைய விஷயங்கள். எனக்கு கடவுள் வந்து அந்த தனிமையிலையும் இவங்கெல்லாம் உனக்கு இருக்காங்கன்னு காட்டுறாரு. அதனால எல்லாத்தையும் மீறி அந்த ஒரு ஃபீல் எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எதனால என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நானும் பல வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். இப்ப நான் வந்து சாமி, அவ்வளவு தெய்வங்கள். ஆனா அந்த விஷயங்கள் கண்டிப்பா மாறும். அது தனிமையெல்லாம் உடையும். அது மாறும், அது மாறும், மாறாமல கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லா வயதினர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா இந்த வயசுக்காரங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும். ஏன்னா கணவன் கிடையாது, என்ன கணவருங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம் உலகத்திலேயே. என்ன கஷ்டப்பட்டாலும், என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சாலும், என்ன துன்புறுத்தி இருந்தாலும், நான் ஒரு நிமிஷம் எங்கேயாவது கண் கலங்கி உட்கார்ந்துருந்தேன்னா அடுத்த நிமிஷம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவார். நான் பேசாம இருந்தப்ப கூட பக்கத்துல வந்து உட்கார்ந்து என் ஷோல்டரை பிடிச்சு என்ன ஆறுதல் பண்ணிட்டு போயிடுவார். அது நமக்கு இப்போ ஒரு அழும்போதோ இல்ல ஒரு மனசு வருத்தப்படும் போதோ அதை சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மெக்கானிக்கல் லைஃப், எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தேடி அவங்கவுங்க பிள்ளைங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க.